ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல இந்த பாணி. சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் தியானம் பண்ணணும்? இவ்வளோதான் மேட்டர். சரிங்களா? நம்ம வந்து இன்னைக்கு அறிவியலும், ஆன்மீகமும் ஒன்றா? அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய கூற்றுகள் இருக்கு. அது ஒன்று தான். பட் அறிவியல வந்து இன்னைக்கு ஆ சாரி ஆன்மீகத்த வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவியல், அதோட நம்மனால நெறைய நேரத்தில அ ஒப்பிட்டு காண முடியறது இல்ல. அந்த வார்த்தைகள வந்து நம்மனால புரிந்து கொள்ள முடியறதில்ல. அவ்வளோதான். ஏன்னா இப்ப ஆன்மீகம் பயன்படுத்தின அந்த ஒரு சொற்களாகட்டும், இல்ல பயன்படுத்தின அந்த ஒரு நடையாகட்டும், அதை வந்து இன்னைக்கு நம்மனால புரிந்து கொள்ள முடியறதில்ல. ஏன்னா, நமக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டம் இல்ல. அதுபோல உண்டான ஆசிரியர்கள் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. இவ்வளோதான் இதற்கு உண்டான லாஜிக். ஆனா, அறிவியல் என்ன பண்ணுது, இன்னைக்கு மேலை நாட்டவர்கள் சொல்றத கேட்டு தான் நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல வந்து நெறைய அறிவியல் வீரர்கள் எல்லாமே வந்து, இந்த இது நாட்டாம படத்துல புருச்சன் தூக்குறதுக்கு இப்படின்னோன அந்த ஒருத்தன் தூக்கிட்டு ஓடி வருவான் தெரியுமா? அந்த போஸிய. அது மாரி வெள்ளைக்காரன் இப்படி புரிச்சுங்கும்போது, இவங்க இப்படி தூக்கிட்டு போய் நின்னுக்குவாங்க. அதுபோல தான் இன்னைக்கு நெறைய அது என்ன அறிவியல் வீரர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒண்ணும் கண்டுபிடிக்கிறதில்ல. ஏதோ ஒண்ணு சொல்றத இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு நேரம் இல்லேம்பாங்க. அப்புறம் வெள்ளைக்காரன், அதெல்லாம் இல்லப்பா. அதெல்லாம் மாறி போச்சுப்பா. நான் புதுசா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க." அது ஓ! ஓ! திருடனுங்க மாமா." அப்படிங்கிற மாரி. உடனே இவங்க போட்டு சொன்ன அதே செய்தி இவங்களே மறுத்தும் பின்ன ஒரு சொல்ல. இது இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பட் மேட்டர் 2மே ஒண்ணு தான். இப்போ இத வந்து நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெளிவு கிடைக்கும். ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்கு தாங்க. அந்த நூல்ல இருக்கக்கூடிய அந்த செய்தி அத்தனையுமே முழுக்க, முழுக்க நம்மளுடைய சித்த பெருமக்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ, அதே செய்தி தான் அதுக்குள்ள இருக்கு. சொற்கள் ஆப்வியஸ்லி மாறி தான் இருக்கும். ஏன்னா, அவர் சொன்னது ஆங்கிலம். நம்ம பெரியவர்கள் சொன்னது தமிழ். நமக்கு தமிழே ஆங்கிலத்தில படிச்சா தான் புரியுங்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம நிலைமை இருக்கு. கிண்டலுக்கு பேசல. இது வருத்தத்தக்க செய்தி. இப்போ இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பதையும் தாண்டி நிறைய செய்திகள் நம்மளுடைய ஆன்மீகத்தில உண்டு. வெளிய கொண்டு வர்றதுக்கு முடியல. இப்படி ஒரு சூழல். சரிங்களா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. ஏன்னா, அது வேற, இது வேறங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு அறிவியல் வந்து அப்படியே வளர்ந்து வர, வளர்ந்து வர, ஆன்மீகத்தோட லேசா அவங்க அப்படியே ஒண்ணு சேர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. வீம்பு புடிச்சவன் தான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆனா உண்மையாலுமே அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கவங்க, அந்த ஆன்மீகமும் எல்லாம் ஒரே மாரி தான் வேலை செய்யுதுயா? அப்படிங்கிற மாரி ஒரு இதுக்கு வர்றாங்க. அப்படி ஒரு இதுதான். தியானம் செய்தால் மூளையிலும், உடலிலும் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும்? ஏன் ஒரு மனிதன் தினசரி 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது அந்த தியானம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் நிறைய அறிவியல் சொல்லுது. சரிங்களா? முதல்ல மூளையில கிரே மேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மூளைக்குள்ள ஒயிட் மேட்டர் ஒண்ணு இருக்கு. கிரே மேட்டர் ஒண்ணு இருக்கு. கிரே மேட்டர்னா இந்த மூளையினுடைய இந்த வெளிப்பகுதி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இருக்கிறது இந்த கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிரே மேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்தையும் கத்துக்கக்கூடிய அந்த ஒரு திறன், ஞாபக சக்தி, அதற்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகளை கையாளக்கூடிய அந்த ஒரு திறன், அதற்கப்புறம் நான் யாரு அப்படிங்கிற அந்த உணரக்கூடிய அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் அந்த கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தியானம் செய்யும் பொழுது, இந்த கிரே மேட்டர் அப்படிங்கிறது நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரிங்களா? மூளை வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. இந்த கிரே மேட்டர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏதோ ஒண்ணையும் புதுசா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஆர்வம் கூடும். அந்த கத்துக்கொண்ட விஷயத்த நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்குண்டான திறன் அப்படிங்கிறது மேம்படும். இதற்காக தியானம் அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, நம்மளுடைய இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முடிவு எடுக்கக்கூடிய திறன், அந்த மூளையினுடைய முன்பகுதி. முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது மேம்படுது. ஏன்னா, எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான். நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுக்கள் வழியாக செல்லக்கூடிய ஒரு மின் அலைகள் தான் எல்லாமே. இந்த மின் அலைகள் வந்து சீர்படுது. மூளைக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மின் அலைகள் சீர்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா, படபடான்னு ஆக மாட்டோம். எந்த ஒரு முடிவையும் தெளிவா நம்மனால எடுக்க முடியும். நாம் எடுக்கக்கூடிய முடிவு தீர்க்கமான முடிவுகளாக இருக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம. சரிங்களா? இதற்கு எது வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணா நாய் தொரத்துச்சு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணா டப்புன்னு கல் எடுத்து ஓங்கி அத அடிக்கிறதுக்கு வீரம் கொண்டு நகரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. "உட்டா போதுடா காத்துல பறக்கிறேன் பார்றா இப்ப" அப்படின்னு சொல்லி பறந்தே போகக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அதான் ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட். ஃப்ளைட்னா ஓடுறது, தப்பிச்சு ஓடுறது. ஃபைட்னா சண்டை போடுறது. இந்த 2 தான் மனிதனுடைய இயற்கை. எல்லா உயிர்களினுடைய இயற்கையான குணம் அதான். ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட். இந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நாய் தொரத்தும்போது, நான் பாட்டுக்கு கடிச்சா கடிக்கட்டும்னு பேசாமயே நின்னுட்டு இருப்பேனான்னா, ஒரு ஞானி நிப்பார்னா முடியும். அவரு அவரு ஒரு லிமிட்ட தாண்டியே போயிருப்பார். சரிங்களா? உடல் அழியக்கூடியது. அவ்வளோ அந்த தத்துவார்த்த ரீதியில அவரு போயிருவார்.
நாம அவ்வளோ தூரம்லாம் போ வேண்டாம். நாய் கடிச்சா நமக்கு வலிக்க தான் செய்யும். அவர் வலிச்சாலும் அத கண்டுக்க மாட்டார். அவர் வலிக்காத ஒரு நிலைக்கும் அவர் போயிருப்பார். நாம அங்கலாம் இன்னும் போகல. அதனால நம்ம அதுக்கு அத பத்தி பேச்சு வேண்டாம். நாய தொரத்துதுன்னா நான் ஓடப் போறேன். ஆனா எல்லா சூழல்லயும் ஓட முடியாது. அப்ப எந்த சூழல்ல என்னால ஓட முடியும், ஓடுனா தப்பிச்சுக்குவேங்கிற அந்த ஒரு முடிவும், எந்த சூழல்ல அதை எதிர்த்து என்னால நான் நிக்கணுங்கிற ஒரு சூழலும், அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். தெளிவு இல்லைன்னா, நாம சிக்கிக்குவோம். சரிங்களா? இந்த பொறுமையும், இந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு திறனையும் தியானம் அப்படிங்கிறது நமக்கு தரும். நான் நாய் தொரத்துதுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு துன்பம் அப்படிங்கிறது எண்ணற்ற வழிகள்ல வந்துகிட்டே இருக்கும். நல்லதே நடந்தாலுமே, அந்த நல்லதையே அனுபவிக்கிறதுக்கு ஒரு ரணம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அவன் அவனுடைய புத்தி எந்த வகையில வேலை செய்யுதுங்கிறத பொறுத்தது தான். இந்த தியானம் அதை சரிப்படுத்தி, சீர்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க. ஸோ ஒரு மனிதனுடைய அடிப்படையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை தியானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நோக்குல, ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டுல அத கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பயனாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் நம்மை அமைதிப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது, உடலிலும் இந்த உடலை கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா? "எண்சாண் உடம்பிற்கு சிரசே பிரதானம்ங்கிறார் திருமூலர். அப்ப இங்க நடக்கக்கூடிய எல்லா மெக்கானிக்கல் அண்ட் டெக்னிக்கல் எல்லா விஷயங்களும் சீராக நடக்க ஆரம்பிக்கும். இதனால வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன? உணர்வுகளின் மீறி உணர்வுகளினால் தூண்டப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் அப்படி நம்ம அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம். உணர்வுகள நாம் கை கொண்டிருப்போம். சரிங்களா? பட்டப்பட்டான்னு ஆக மாட்டோம். கோவம் டக்குன்னு வராது. எது ஒண்ணையும் பொறுமையாக நம்மனால அலசி ஆராய்ஞ்சு இது பண்ண முடியும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமிக்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூளையினுடைய அது அது என்னால பாயிண்ட் பண்ணி காமிக்க முடியாது. இந்த இந்த பகுதிக்கு உள்பகுதியில இருக்கும். சரிங்களா? அந்த அமிக்டிலா அப்படிங்கிறதும், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறதும் சரியாக, சீராக வேலை செய்யும். பொறுமையா அதனுடைய மாறுதல் அதற்குள்ள மாறுதல் ஏற்படுதுங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இதெல்லாம் இதெல்லாம் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மையங்கள். நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அது வந்துரும். அவன் தான் பொறுமையா இருப்பான். எது சொன்னாலும் அப்படியே இருப்பான். பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவு அப்படிங்கிறத அவனால தீர்க்கமான முடிவா அவனால எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து தியானம் அப்படிங்கிறது நமக்கு தருது. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணையும் ஒரு நோக்கோட பார்க்கக்கூடிய அந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும். கவனம் அதிகரிச்சாலே என்ன ஆகும்? எந்த இடத்துலயும் தவறு எதுவும் செய்ய மாட்டோம். எந்த தவறுமே செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும். அதற்கு தானே பிறந்திருக்கோம். இதுக்கு அறிவியல் துணைக்கோளா இருக்கணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது. ஆன்மீகம் துணைக்கோளா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. எல்லா உயிர்களும் நிம்மதியா இருக்கணுங்கிறது தான் ஒரு விஷயம். அதற்கு தியானம் அப்படிங்கிறது ஒண்ணு வேலை செய்யுதுன்னு சொன்னா, எங்க நிரூபிச்சு காமின்னு சொல்றத காட்டிலும், "நீயே செய்யி சாமி. உனக்கே அந்த அனுபவம் வரும். பின்ன நீ 4 பேத்துக்கு சொல்லுவியாம்மா?" அப்படிங்கிற ஒரு பதில் தானே சொல்ல முடியும். ஏன்னா, நான் தியானம் செஞ்சதுனால இந்த மாற்றம் எனக்கு வந்ததுன்னா, இங்க நிரூபிச்சு காமின்னு சொன்னவன் கூட நம்ப மாட்டான். ஏன்னா, அவன் நம்ப மாட்டேங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கான். நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அத அவனே அனுபவிச்சாலும், அவனுடைய அந்த ஈகோ, அகம்பாவம் அதை உண்மைன்னு வெளிய ஒப்புக்கொள்வதற்கு விடாது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியவர்கள நீங்க புறந்தள்ளிடலாம். அவங்கள நம்பணும்னு அவசியம் கிடையாது. செஞ்சு பாருங்க. செய்தவர்களுக்கு இதுக்கு உண்டான விடை என்னன்னு தெரியும். என்னுடைய கவனம் அப்படிங்கிறது நல்லபடியாக ஒருநிலைப்பட்டு நிற்கும். நான் ரொம்ப வருஷமா படபடான்னு இருந்தேங்க. ஒரு ஒரு 10 நாள் வந்து தியானம் பண்ணேங்க. ஆனா ஒரு மாற்றம் வரலைங்க. ரொம்ப வருஷமா படபடான்னு இருக்கிறவனுக்கு 10 நாள்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்மனால எதிர்பார்க்க முடியாது. ஒரு மருந்து தின்னா கூட அதற்குண்டான அந்த ஒரு மாற்றத்தை நம்மளுடைய உடல்ல பார்ப்பதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். அதுபோல எல்லாத்திற்கும் அதற்குண்டான நாள் பிடிக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு பிராக்டிஸ் மெத்தட் குடுக்குறாங்கன்னா, அந்த மெத்தட் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே கால அளவுல அது நடக்கும் அப்படின்னு நம்மனால சொல்ல முடியாது. ஒரே வாத்தியார் தான் 60 பசங்களுக்கு பாடம் எடுக்குறாங்கன்னா, பாடமும் ஒண்ணு தான், பாடம் எடுக்கிற முறையும் வாத்தியாரும் ஒண்ணு தான், எல்லாம் ஒண்ணு தான். ஆனா 60ம் 60 போல இருக்கு. அவங்கவங்களுக்கு எந்த அளவுல வ வளர்ச்சியினுடைய அந்த பக்குவம் இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் அந்த முன்னேற்றமும் இருக்கும். இந்த தியானத்தினால் உடனடியாக மாற்றம் ஒரு சிலர்னால காண முடியும். பொறுமையா ஒரு சிலர்னால மாற்றம் காண முடியும். அவ்வளோதான். அதற்காக தியானங்கிறது தப்புங்கிறது சொல்ல முடியாது. அது அவரவர் எந்த அளவுல அத ஏற்றுக்கொண்டு, எப்படி ஊ ஒரு ஊக்கத்தோட அத பயிற்சி செய்றாங்கங்கிறத பொறுத்தது தான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ரிசல்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாரி இருக்கும். சரிங்களா? அதனால தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கடைசிக்கு அது எங்க போய் நிக்கும்னா, நான் யாரு? இங்க எதுக்கு வந்திருக்கேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் போய் நிக்கும். என் தம்பி ஒரு தடவ சொன்னான். அவன் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது, அவன் மண்டையில உதிச்ச ஒரு இது. "அண்ணா, ஒருத்தன் அறிவியல் ரொம்ப ஆழமா படிச்சுட்டான். ரொம்ப தூரம் படிச்சுட்டான் அறிவியல். அவனுக்கு அதுக்கப்புறம் விடையே இல்ல. அவ்ளோ தூரம் படிச்சுட்டான்.
அவன் கடைசி எங்கனா போய் நிப்பான் அப்படின்னா. என்னடா இத பைத்தியக்காரனா ரோட்ல சுத்திட்டு இருப்பானா, அது சட்டைய கிழிச்சுக்கிட்டு. சாமியார் மடத்தில போய் நிப்பான்னா அப்படின்னா. உண்மதான். ஏன்னா, எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், அது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நிக்கும். ஆன்மீகத்தினுடைய கூற்று என்ன? எதுவுமே இல்ல. எதுவும் ஒண்ணும் இல்ல. நீ பாரு எல்லாம் மாயை அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய கூற்று. அப்ப அவன் எங்க போய் நிப்பான்? அவன் சாமியார் மடத்தில தான் நிப்பான். அவனுடைய மனோநிலை அப்படியே பேசாம இருக்கும். அவ்வளோதான் சாமியாரினுடைய மனோநிலை. இதுக்கு நீங்க தாடி வச்சுக்கணும், சடத போட்டுக்கணும், உருத்திராட்சம் இது பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லையே. மனோநிலை அமைதியா போச்சு. மனோநிலை தான் முக்கியம். அவன் ஆல்ரெடி சாமியார் ஆயிட்டான். அப்போ மெத்த படிச்சவன் போய் நிக்கக்கூடிய கடைசி இடம் எங்கன்னா சாமியார் மடம் தான். சரிங்களா? ஸோ, அதனால இந்த மாரி தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல வழியில ஒரு மனிதனுடைய மேம்பாட்டிற்கு உதவி செய்யுது. எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. சூப்பரா எனக்கு புடிச்ச மாரி ஒண்ணே ஒண்ணு சொல்லு. உங்கள இளமையா வச்சுக்கிட்டு இருக்கும். இந்த புஸ் புஸ் பிராணாயாமம் இருக்கு இல்லையா? பஸ்திரிகா பிராணாயாமம் புஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பஸ்திரிகா பிராணாயாமம் வெறும் வயித்துல பண்ணணுங்க. நம்ம நெத்தில தண்டபாணின்னு போட்டு 8 டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமம்னு அடிச்சீங்கன்னா வரும். ஒரு இதில 8 வகையான பிராணாயாமம் இருக்கால. அந்த பஸ்திரிகா பிராணாயாமம் தொடர்ந்து பண்ணும்பொழுது, இளமை நீடிக்கும். இந்த மூச்சு பயிற்சியில முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம சாதாரண பிராணாயாமமே வேலை செய்யும். அதில ரொம்ப பர்ட்டிகுலரா அந்த பஸ்திரிகா பிராணாயாமம் இளமை நீடிக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு வயது கடந்தவர்களுக்கு எங்கேயாவது இந்த லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடியவர்கள் மட்டும் அத பண்ணுங்க. இளமை வந்து மறுபடியும் கூடும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிய போகும். உடல் வந்து இளமையாக இருக்கும். முகத்தோற்றம், முகப்பொலிவு, உடல் இளமை, அந்த வலு எல்லாமே மறுபடியும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. அதனால தியானமும், தியானமுக்கு கை கொடுக்கக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியும் இது 2யுமே யார் ஒருவர் கைக்கொண்டு எடுத்து அதை செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை பெருவாரியான ஒரு மாற்றத்திற்கு உட்படும். ஸோ முதல்ல மனம் மாறும், பின் உடல் மாறும். இது 2ம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், அவனுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? வெற்றி மட்டுமே என்னைக்குமே. முயற்சி செய்து பாருங்க. இது இல்ல, இது அப்படி, இது இப்படின்னு பேசுறவர்களுக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் வேண்டாம். பயிற்சி உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்களே அவர்களுக்கு எல்லாத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்க்கைய வாழ்ந்தே காட்டுங்க. அதுதான் உண்மையாலுமே நீங்க சொல்லக்கூடிய பதில். சரிதானுங்களே? ஆல்ரைட். இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனலையும் பாருங்க. 2 சேனலோட வீடியோஸையும் சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.